மதுரையில் தவேகாவின் 2வது மாநில மாநாடு நடைபெறவிருக்கக்கூடிய நிலையில் அங்கு முன்னேற்பாடுகள் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். மதுரையில தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடானது நடைபெறதுக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில மேடை, மின் விளக்குகள் போன்றவைகள் பொருத்தும் பணி முழு வீச்சில் நடைபெற்று இருக்குது. 200 அடிக்கு பிரம்மாண்ட மேடை, அதே மாதிரி தொண்டர்களை சந்திக்க 10 அடி உயரத்தில் ரேம்ப் வாக் மேடை என இதுவரை 60 கோடி ரூபாய்க்கு மேல செலவு செய்துள்ளதாக கட்சி நிர்வாகிகள் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இனி 8 மாதங்களே உள்ள சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகம் 2வது மாநில மாநாடானது மதுரை பாரபட்சி பகுதியில் நடத்த திட்டமிட்டு அதற்கு பணிகள் தற்போது நடைபெற்று இருக்குது. ஏற்கனவே கடந்த முதல் மாநாட்டுல போதிய அளவுக்கு உள்கட்டமைப்புகள் செய்யல, தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவில் அதையால 10 லட்சம் பேர் வரை கலந்துக்கிட்டதாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்ட நிலையில வரக்கூடிய ஆகஸ்ட் 25 அன்னைக்கு நடைபெறக்கூடிய 2வது மாநாட்டுல, அதாவது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில இருக்கிற பாரபட்சி பகுதியில இந்த 2வது மாநாடு நடைபெறும் அப்படின்னு சொல்லி தவேகா விஜய் அறிவிச்சிருந்தாரு. இந்நிலையில விநாயகர் சதுர்த்தி வர்றதால பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல்கள் இருப்பதாகவும் மாநாடு தேதியை முன்னதாக மாற்றி அமைக்கிற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் அறிவுறுத்தியதாக கூறப்பட்ட நிலையில ஆகஸ்ட் 21 அன்னைக்கு இந்த கூட்டமானது நடைபெறும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு. மாநாட்டுக்காக கடந்த 16ஆம் தேதி காலை 7 மணிக்கு கட்சி பொதுச் செயலாளர் புஸ்லியான தலைமையில பூஜை நடைபெற்று பந்தக்கால் நடப்பட்டது. தவேகாவோட 2வது மாநில மாநாட்டுக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில தற்போது பணிகள் முழு வீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுங்க. 500 ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பளவுல மாநாடு நடைபெறுவதற்காக சுத்தம் செய்யப்பட்ட இடத்துல பிரம்மாண்ட விழா மேடை, அதே மாதிரி விஜய் தன் ரசிகர்களையும் தொண்டர்களையும் சந்திப்பதற்கான ரேம்ப் வாக் நடைமேடை மற்றும் பொதுமக்கள் அமர்ந்து பார்க்கும் இடத்துல தடுப்பு வேலிகள், அதே மாதிரி ஒளி கருவிகள் பொருத்துவதற்கான லேசர்கள், மாநாட்டு பிரம்மாண்டமான முகப்பு ஆர்ச்சி பந்தல் போன்ற பணிகள் தற்போது முழுவீச்சில் நடந்துட்டு இருக்கு. மாநாட்டு திடல்ல 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அமர்வதற்கான இருக்கைகள், அதே மாதிரி மற்ற மாநாடுகளில் இந்த மாநாட்டுல தண்ணீர் தாகம் ஏற்படாமல் இருப்பதற்காக நிலத்திற்கு அடியில பைப்புகள் அமைக்கப்பட்டு மாநாடு திடல் முழுவதும் 750 குழாய்கள் அமைக்கப்பட்டு காலை முதல் மாலை வரை தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் வழங்குவதற்கு புதிய திட்டம் மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையிலும் பணிகள் தற்போது விரைவாக நடந்துட்டு இருக்குது. மாநாட்டு திடலை சுற்றி பார்க்கிங் மற்றும் சாலைகள் 5000 லிட்டர் அளவிற்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட சின்டெக்ஸ் தொட்டிகளில் தண்ணீர் வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது. தற்போது தென் மாவட்டங்களில் விஜயோட பலத்தை நிரூபிக்க நடத்தப்படும் மதுரையோடு நடைபெறக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் ஒரு சூழ்நிலையில தமிழக அரசியலில் 2 பெரிய திராவிட கட்சிகளும் தேர்வு செய்யாத புதிய ஒரு பிரம்மாண்ட பரப்பளவு கொண்ட ஒரு இடத்தை விஜய் தேர்வு செய்து அந்த மாநாடு நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ள நிலையில மாநாட்டுக்கு இன்னும் 10 நாட்களே உள்ளதால அதோட பணிகள் தற்போது முழு வீச்சில் நடைபெற்று இருக்கிறது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.